தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையாரே போற்றி, அருள்தரும் உமையாலே போற்றி. சிவம் டிவி நேயர்களே, அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 மே மாதம் தொடக்கம், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம். இன்றைய கரணம் 2:10 வரை பாலவும், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நாம யோகம் சுப நாம யோகம். இன்றைய யோகம் சித்த அமிர்த யோகமாக செயல்படுகின்ற நல்ல நாளாக திகழ்கிறது. இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்கள். மேஷத்தில் சுக்கிரன் சூரியன், ரிஷபத்தில் குரு. இன்று குரு பெயர்ச்சியாகிவிட்டார். அதாவது நிறைய பேருக்கு ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடிய ஒரு கிரகம், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கிரகம், அது பயிற்சி ஆயிடுச்சு. அடுத்தது கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய், புதன். இன்றைய நாளுக்கான சிறப்பும் குரு பயிற்சி பற்றியும் சில விஷயங்களை பார்ப்போம். இன்றைக்கு உலக தொழிலாளர் தினம். இந்த மே தினத்தை அனைத்து சார்பு தொழிலாளர்களும் கொண்டாடணும். அதாவது கொண்டாடுறதுன்னா இவங்க போய் அதை அதிகமாக உழைச்சி கொண்டாடணும், அவ்வளோதான் விஷயம். இன்னைக்கு தொழிலாளர்கள் அதிகமாக உழைத்து கொண்டாடுகிறார்கள். அந்த தொழிலை நிறுத்திட்டு கொண்டாடுறதுல கொண்டாட்டம் இல்லை. ஏன்னா தொழிலாளர்களால் தான் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. இந்த நாடு வளம் பெற்றதும் தொழிலாளர்களால் தான். எல்லா நாடுகளுமே அந்த தொழிலாளர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் மே தினம். அதனால் அனைத்து உலக தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இன்றைய குரு பெயர்ச்சியில் சில விஷயங்கள் யார் யாருக்கு சில நன்மைகள் நடக்கும், யார் யாருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? இன்றைய குரு பெயர்ச்சியினால் மேஷ, ரிஷப, துலாம், விருச்சிகம் இந்த ராசியினர் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். இதில் மாற்றமே இல்லை. அவங்களுக்கான ஒரு நல்ல திருமண வாய்ப்பு வந்து சேர்கின்றது. அதுபோல் இவங்க குரு இருந்து பார்க்கும் இடமாகப்பட்ட கன்னி, விருச்சிகம், மகரம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி இதுன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? 5, 7, 9 இதில் 5ஆம் பார்வையாக கன்னியை பார்ப்பதனால் அவர்களுக்கு பெரும் ஆனந்தம், பெரும் யோகம். புரியுதுங்களா? அதே 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் சுமாரான யோகம்தான். ஏன்னா 7ஆம் பார்வை அவ்வளோவா திருப்தியாக இருப்பது இல்லை. புரியுதுங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னும்போது நற்பலன்களையும் நல்லதல்லாத பலன்களையும் கலந்து தரக்கூடிய அமைப்பு
விருச்சகத்துக்கு இருக்கிறது. மகரம் 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வைனாவே தந்தையின் பார்வையில் மகனை பார்ப்பது, பரிவு. அந்த கிரகச்சாரத்தின் பிடியில் இருந்து கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு பொற்காலம், விடிவு. புரியுதுங்களா? இன்றைய உங்கள் நட்சத்திரத்து திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறதுங்கிறது ரொம்ப ஒரு பாக்கியம். உங்களுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தற்போதைக்கு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா பார்க்கக்கூடாது. இது பார்த்து பயன்படுத்திக்கணும். அதே போல் உபயராசிகளுக்கு உபயலக்னங்களுக்கு பாதகாதிபதி குருவே. ஐயோ என்ன சார் அப்போ நல்லா செய்ய மாட்டேன், செய்வார். பாதகம் இல்லாத விஷயங்களை செய்து உங்களை நல்வழிப்படுத்துவார். ஒரு பாலிஷ் ஏற்கனவே போட்டாச்சு, இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாலிஷ் போட்டு உங்களை வெளியே காட்டிடுவாங்க. நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை கன்னிராசிக்காரர்களை உலகுக்கு தெரிய வைக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சி இருக்கிறது. புரியுங்களா? நம்பர் 1ல் கன்னி, 2வதாக பார்க்கும்போது உங்களுக்கு மகரந்தான், 3வதாக வேணால் விருச்சிகத்தை வச்சுக்கலாம். பலன் அளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. புரியுதுங்களா? சரி, இதனால் நாட்டுக்கு என்ன நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னா, நன்மைன்னா டாப்பு தான். ஏன்னா இந்தியாவே மகரம் தானே. புரியுதுங்க? இந்தியாவே மகரம்தான். அப்போ அந்த மகரத்தை பார்க்குது, குரு பார்க்குறாருன்னும் போது இப்போ ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துடுமா, நம்ம எல்லையெல்லாம் பலப்படுத்துகிறோம். நம்ம எல்லை பிரச்சனைகள் வரும், எல்லையை பலப்படுத்துகிறோம், டாப்புக்கு போயிடும். நல்லாவே ஒரு எல்லை தளவாடங்களை பண்ணுறது, அதுக்கான விஷயங்கள் பண்ணுறது, பழைய பில்டிங்ஸ் எல்லாம் டிஸ்மேல் பண்ணுறோம். புதிய புதிய வீடுகள், புதிய புதிய கட்டடங்கள் இந்த ஆண்டு வருவதற்கு இந்த குரு உற்ற துணையாக நம்முடனே பயணம் பண்ணுவார். புரியுதுங்களா? இந்த திருவோண நட்சத்திரத்தைக்காரங்க இன்றைய நாளை பயன்படுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். எல்லா நட்சத்திரக்காரங்களும் குரு பகவான் போயிட்டு வருவாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக குருவை நேரில் சந்திக்கிற மாதிரி போயிட்டு உங்களால் முடிஞ்ச இந்த கொண்டக்கடலை மாலை, அந்த அர்ச்சனை இதெல்லாம் பண்ணும் பொழுது மஞ்சள் மலர்களாக அர்ச்சனை பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். குருவுக்கு பிடித்தமான விஷயங்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். கொண்டக்கடலை மாலை அதை போடும்போது ரொம்ப ஆனந்தம் அடைவார். உங்களை தப்பு வழிக்கு போனீங்கனாலும் திருத்தி கூட்டு வந்துடுவார். தவறை செய்ய வைக்கக்கூடிய அமைப்பு குரு தசை குரு புத்தியில் தான் இருக்குது. மேன்மை கொடுத்து தவறை செய்ய வச்சுருவார். ஆனால் இப்போ குரு பார்க்குறாரா, தவறு கொண்டு போக மாட்டார், சரிப்படுத்துவார். தண்டனையாக இருந்தால் தண்டனை உண்டு. அது ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. குரு பயிற்சியை பற்றி அப்பப்போ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிட்டே வருவோம். இன்றைய குரு பயிற்சி பலனடையக்கூடிய ராசிகள் சொல்லியிருக்கோம். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் உண்டு. அதுபோல் இளம் வயோதிகர்கள் காதல் வலையில் விழாமல் இருப்பது மிக நல்லது. விழிந்தீர்களானால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு 100% இருக்குது. இந்த தடவை அந்த ஆண்கள் தான் ஏமாற்றப்படுவார்கள். அதனால் அவர்கள் கவனமாக இருப்பது மிக மிக நன்று. சரி, இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, இது நாள் வரை விரயஸ்தானாதிபதி ராசியிலே இருந்து விரயத்தை தந்தார். புரியுதுங்களா? இப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு வந்துட்டார். தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போது கைத்தட்டி மகிழ்ந்து கொள்ளலாம். அவர் வந்தவர் உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்குறார். மேஷத்தோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படின்னா நிறைய வாய்ப்புகள், வசதிகள், கடன் நோய் தொந்தரவுல இருந்தெல்லாம் கொஞ்சம் விடுவிச்சு விடுவார். புரியுதுங்களா? குரு வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இன்றைய நாளில் வெற்றி அடையலாம். ரிஷபராசி அன்பர்களே, அதாவது உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ ஒரு ப்ளஸ்ஸு தானே. புரியுதுங்களா? ப்ளஸ்ஸை விடவும் இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பார். அதனால் ரிஷபத்துக்கு ஒரு விருத்தி, அதாவது சொல்கிறேன்னா ஒரு செடி வச்சு அது வளர்ந்து பச்சை பசேல்னு போகுதுன்ற ஒரு முன்னோட்டம் அது இன்று உங்கள் கண்களில் தெரியும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி செலவுகள் சற்று கூடும், கடுமையாக இருக்கும். யார் சொல்வதையும் கேட்கக்கூடாது என்ற முடிவுக்கு மனது வந்துவிடும். நானே ராஜா, நானே மந்திரி, நான் இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணாதீங்கன்னு வாய்விட்டு சொல்லுவீங்க. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை, மிக முக்கியம்.
மிருகசீரிஷம் மிதுனத்தை பொறுத்தவரையிலுமே சந்திராஷ்டமம் இருக்குது. வார்த்தைகளில் கவனம் இருக்கணும், செயல்பாடுகளில் கவனம் இருக்கணும். கொஞ்சம் அப்படின்னா அது இப்படி போயிட்டு அப்படி வரன்னு கூட போகக்கூடாது. இருந்து நிதானமாக இந்த இந்த 2 நாளும் நிதானமாக இருந்து நீங்கள் வழிநடத்தணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். கவனத்தில் கொள்ள வேண்டும். கடகராசி அன்பர்களே, நம்பி ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம், நிதானம். முயற்சிகள் அத்தனையும் நிதானப்பட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. உங்களுக்கு ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு நன்னாளாக இந்நாள் இருக்கின்றது. ஏமாற்றமும் இருக்கும், கவனமுடன் பயணிக்கவும். சிம்ம ராசி அன்பர்களே, குருவின் பார்வையிலிருந்து விட்டுட்டு அப்படின்னு ஒரு மனசு கஷ்டம் வேணாம். உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது ப்ளஸ்ஸு தானே, வரவேண்டிய வரவுகள் அத்தனையும் உங்களுக்கு தேடி வரும். ஓகேங்களா? குரு வழிபாடு மேற்கொள்ளுங்க, ஜெயிச்சிடலாம். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைக்கி குரு பயிற்சி ஆகிட்டார். இருந்தாலும் இப்போது ஒரே நாளில் தெரிஞ்சிருமா ஒரு விஷயம்? தேர்தலுக்காக போட்டும் ஓட்டு, அது ஒரே நாளில் தெரிஞ்சது. தன்னால் வெயிட் பண்ணுறோம் இல்லையா? அதுபோல் குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு. உங்களோட வீட்டை பார்த்துட்டாரு. சிக்கல்களை தீர்த்து வைப்பார். இதில் எந்த விதமான தயக்கமோ மனக்குழப்பமோ தேவையில்லை. அவர் பார்க்குற இடம் தீட்சண்யமான ஒரு பார்வை. அந்த பார்வையில் சிக்கலிலிருந்து, இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க. உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட உதவி வாங்குவாங்க, உங்கள்கிட்ட சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு உதவின்னும் போது கிட்டவே வரமாட்டாங்க. ஆனால் அவங்களாம் உங்கள் காலடிக்கு வருகின்ற காலம் வந்து விட்டது. புரியுதுங்களா? இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமான விஷயம். துலாம் ராசி அன்பர்களே, அதாவது நிறைய ஏற்றமும் மாற்றமும் இந்நாளில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் பண்ண வேணாங்க, கொஞ்சம் ஓய்வாக இருந்து போங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த வெற்றிங்கிற ஒரு போதை ஏறிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த போதை இப்போது உங்களுக்கு ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த வெற்றியும் நீங்கள் பெற்று மகிழ்வடைவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, அதாவது ஒரு படிப்புலேருந்து இன்னொரு படிப்புக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் வேறு, இப்போ படிக்கிறது வேறு. அதனால் இந்த படிப்பையும் படிங்க. புரியுதுங்களா? உங்களோட கிரக அமைப்புகள் இன்று உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கின்றது. குரு செவ்வாயை பார்க்கிறார், செவ்வாயின் வீட்டை பார்க்கிறார். இப்போ பலம்தானே. அதுவும் சுக்கரனோட இடத்துலேருந்து பார்க்குறார். உங்களோட விரயசானாதிபதி அப்படி எடுத்துக்கணும். அப்போது உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கின்றது. புரியுதுங்களா? தேர்ச்சி ஆகிடுவீங்க, கவலைப்படவே தேவையில்லை. தனுசு ராசி அன்பர்களே, அதாவது வெற்றி வாசலில் காத்திருக்கிறது. வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். எந்த விதமான பயமும் தேவையில்லை. நீங்கள் நினச்சது நடக்கும். புரியுதுங்களா? அதை வச்சே நீங்கள் ஜெயிச்சிடலாம். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. மகர ராசி அன்பர்களே, குரு பார்வை வந்ததுக்கப்புறம் எதுக்கு கவலை? கவலை விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு எல்லாமே மைண்ட் ப்ரெஷர் தான். நீங்கள் மனதால் நினைக்கின்றது அத்தனையும் நடக்கும். இந்த டைமில் கொஞ்சம் கவனமுடன் நினைக்கிறதையும். புரியுதுங்களா? அதை பண்ண நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? குரு வழிபாடை மேற்கொள்ளுங்கள். எது தருவதானாலும் அவர் தந்தால்தான் உண்டு. புரியுதுங்களா? அதை பெற்று மகிழ்ச்சி அடையணும். அதுக்கான பூஜை முறைகள் செய்யுங்க, ஜெயிச்சிடலாம். கும்பராசி அன்பர்களே, அதாவது நான் நிறைய எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. ஆனால் மீண்டும் எதிர்பார்ப்பேன், அதுக்கு போராடி முயற்சி பண்ணுங்கிற ஒரு தன்மை உங்களிடம் இருக்கின்றது. எதிர்பார்ப்பு வெற்றியடையும். மீன ராசி நேயர்களே, மீனராசிக்காரங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, ராசி அதிபதியும் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். சகோதர உறவு காப்பாற்றப்படும். புரியுதுங்களா? கணவர் ஸ்தானம் ஜெயிக்க வைக்கும். புரியுதுங்களா? விரயத்தை சுபவிரயப்படுத்தும். இவ்வளோ அமைப்பு உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது. புரியுதுங்களா? மாலையில் குரு பகவானுக்கு சென்று உங்களால் முடிந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யும்போது மிகுந்த ஒரு வாய்ப்பு. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல வேலை செய்யணும்னா கணவர் ஸ்தானம் வேலை செய்யணும். அது செய்யும். இப்பொழுது நீங்கள் இந்த பூஜை வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு குரு பெயர்ச்சி நன்னாளில் வெற்றியடையுங்கள். வாழ்த்துகிறேன்.
வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மற்றும் ஒரு முறை அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள்.